நீங்கள் மாஸ்டர்ஸ் அப்ராடில் பிளான் பண்ணுறீங்களா? ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம பர்சியூ பண்ண போகிறோன்னா அந்த கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம், அந்த கோர்ஸோட சிலபஸ், அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், இதை பற்றி நிறைய பேர் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஷனல் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. விச் இஸ் குட். பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்க? ஜாப் கிடைக்குமா? சேலரி எவ்வளோ? 1 இயருக்கான பேக்கேஜ் எவ்வளோ? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது ப்ராப்பரான அப்ரோச் இல்லை. ஃபஸ்ட்டாக உங்கள் கோர்ஸை பற்றி கேளுங்க. உங்கள் கோர்ஸுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேளுங்க. அப்போது நீங்கள் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணுன்னா அந்த கோர்ஸுக்கு இல்லை அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் ஏதாச்சும் டெவலப் பண்ணுமான்னு கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா என்ட்ரி இல்லாட்டி அட்மின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் எக்ஸல் லெவல் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ஐடி, லாஜிஸ்டிக்ஸ், ஃபார்மா இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே இல்லை எல்லா ஜாபுக்குமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது வில் பி ப்ளஸ் பாயிண்ட். இதை பற்றி எல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரிஸ் அண்ட் எவ்வளோ பேக்கேஜ் பே பண்ணுவாங்கன்னு பற்றி கேளுங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து கரியர்லேயும் ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸாக இருக்காங்கன்னு சொல்லி அப்போ நேச்சுரலி தே வில் கைட் யூ இன் அ ரைட் வே. பட் ஃபஸ்ட் மெசேஜ்லேயே எனக்கு அங்கே வந்தால் ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா, எனக்கு ஜாப் வாங்கி தருவீங்களா, ரியலிஸ்டிக்காக இதெல்லாம் நடக்காது. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள், கரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள், நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் ரியல் இன்சைட்ஸ் அபவுட் தி கோர்சஸ் இன் யோர் ஃபேவரட் கண்ட்ரி, டோன்ட் வரி. நான் ஒரு ஃப்ரீ வெபினார் பிளான் பண்ணுறேன், which is absolutely free. It will be direct insights from the people working or studying in that country. More details coming soon. Stay tuned.